மைந்தன் போகின்றார், தேவதூதன் போகின்றார், தேவபூமி அழைத்ததென்று மேரி மைந்தன் போகின்றார். ஏன் கடவுள் இந்த தவக்காலத்தை இவ்வளவு வலியுறுத்தி வழிபாட்டுக்குள்ள நம்ம சொல்லிக்கிட்டே இருக்கிறோம்? இந்த தவக்காலம் தேவையா? முதல்ல ஒரே பொசிஷன்லயே 14 தளத்தையும் சுத்திடுறோம். அப்பெல்லாம் ஒரு ஸ்தலத்துக்கு போய் முட்டி போடணும். முட்டி போடலன்னா அட்டி விழுவோம், மட்டார் திடீர்னு எங்கேருந்து விழுவோனே தெரியாது. ஆனால் இப்பெல்லாம் பாருங்க, 1ஆம் ஸ்தலம், 2ஆம் ஸ்தலம், 3ஆம் ஸ்தலம், 4ஆம் ஸ்தலம், அப்படியே 14 ஸ்தலம் அப்படி சுற்றி வந்துடலாம். மருந்து கசப்பாக இருக்குது, ஆனால் அதை சாப்பிட்டா தான் நம்ம நல்லா இருக்க முடியும். அதே மாதிரி தான் இந்த தவக்காலம் என்பது கசப்பு நிறைந்தது தான். ஆனால் இதை கடந்து போனா தான் ஜெபம் அப்படிங்கிறது வேற ஒன்றும் இல்லைப்பா. கடவுள்கிட்ட என்னைய பாருங்கன்னு சொல்லி கதறல், அவ்வளோதான். தாயனை பாவத்தில் கருத்தரித்தாள், குறையுள்ள நிலையில் நான். ஆண்டவருக்குள் பிரியமானவர்களே, ஒரு இறைவார்த்தையை நாம் வாசித்து இன்றைய நாளினுடைய தியானத்திற்குள் நாம் கடந்து செல்கிறோம். மத்தேயு நற்செய்தி அதிகாரம் இறைவார்த்தைகளை வாசிக்கிறேன். அதன்பின் இயேசு அலகையினால் சோதிக்கப்படுவதற்காக பாலை நிலத்திற்கு தூய ஆவியால் அழைத்து செல்லப்பட்டார். அவர் 40 நாள் இரவும் பகலும் நோன்பிருந்தார். அதன்பின் பசியுற்றார். சோதிக்கிறவன் அவரை அணுகி, நீர் இறைமகன் என்றால் இக்கற்கள் அப்பமாகும்படி கட்டளையிடும் என்றான். அவர் மறுமொழியாக, மனிதர் அப்பத்தினால் மட்டுமன்று கடவுளின் வாயினின்று வரும் ஒவ்வொரு சொல்லினாலும் உயிர் வாழ்கின்றனர் என எழுதியுள்ளதே என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. பிரைஸ் தி லார்ட். அன்புக்குரிய பிள்ளைகளே, இன்றைக்கு ஆண்டவர் பேசிய இந்த வார்த்தைகளோடு இந்த மாலை பொழுதினுடைய தியானத்தை நாம் ஆரம்பிக்கிறோம். 2வது நாள் தியானம் நம்முடைய திருவெற்றியூர் பங்கு தளத்திலே செயின்ட் பால்ஸ் சர்ச் தூய பவுல் ஆலயத்தில் இந்த சிறப்பு தியானம், தவக்கால தியானம் நடந்து கொண்டு இருக்கிறது. நேற்றைய தினம் பெருங்கூட்டம். நேற்றே நான் இறைவாக்காக சொல்லிட்டேன், பாதி பேர் வரமாட்டாங்க அப்படி சொன்னேன். அந்த இறைவார்த்தை இன்று நிறைவேறி இருக்கிறார். கடவுளுக்கு எல்லாம் நன்றி சொல்லுவோம். பிரைஸ் தி லார்ட். இதுதான் நம்மளுடைய மக்களினுடைய அடையாளமாக இருக்கிறார். திருச்சபை நல்லது செய்ய நினைச்ச காரியத்தை எல்லாம் இன்னைக்கு நம்மளே என்ன செஞ்சிட்டோம், மாற்றி வச்சிருக்கிறோம். இந்த செல்ஃப் இம்யூன் டிசீஸ்ன்னு சொல்லுவாங்க பாருங்களேன், கேள்விப்பட்டிருக்கீங்களா? செல்ஃப் இம்யூன் டிசீஸ்ன்னு சொல்லுவாங்க. ஒரு சில நோய்கள் நம்மளுடைய உடலே நமக்கு எதிரியாக மாறுகிறார். நம்முடைய உடல் எதிர்ப்பை கொடுக்கணும் இல்லையா? எதிரி வெளியிலேருந்து உள்ளே வரான், அந்த எதிர்ப்பை கொடுத்து அந்த எதிரியை விரட்டணும். இதுதான் உடம்பினுடைய அமைப்பு. ஆனால் நம்ம உடலில் சில நல்ல விஷயங்கள் நமக்கு சாதகமாக இருக்க வேண்டியது நமக்கு எதிரியாக மாறி நம்முடைய உடம்பை தாக்கும். நான் நல்லது செய்கிறேன் அப்படிங்கிற போர்வையில் அது என்ன செய்யும், நமக்கே எதிரியாய் மாறி நிற்கும். அதே போல தான் இந்த மனிதர்களை காப்பாற்றுவதற்கு நம்முடைய திருச்சபையில் கொடுக்கப்பட்ட சில வழிமுறைகள் எல்லாமே இன்றைக்கி சில மனிதர்களால் மாற்றப்படுகிறது. திருச்சபை மாற்றலை, திருச்சபை அதே மனநிலையோட அதே நோக்கத்தோடு தான் பயணித்து கொண்டு இருக்கிறார். அதனால் நம்ம திருச்சபையை குறை சொல்லவோ, குருக்கள், கன்னியர்கள் அல்லது திருச்சபையை வழிநடத்துகிற ஆயர் பெருமக்களை குறை சொல்லவோ இந்த இடத்துல கூடாது. எல்லாமே சரியாக இருக்கிறது. இந்த இடத்துல செயல்படுகிற விதத்தில் இருக்கிற நாம் எப்படி செயல்படுகிறோம். நேற்று ஒரு சிலுவை பாதை என்பது இந்த தவக்காலத்தினுடைய ஒரு சிறப்பான தியான முறை. ஆண்டவருடைய பாடுகளை தியானித்த உடனே சிலுவையில் இயேசுவோடு சேர்ந்தவங்க நிறைய பேர் போனாங்க. இயேசு சிலுவையை தூக்கிட்டு போகிறப்ப நிறைய பேர் போனாங்க. எதுக்கு போனாங்க? வேடிக்கை பார்க்க போனாங்க. இயேசு எப்படி அழுகுறாரா? இயேசு இந்த துன்பத்தை தாண்டி வெளியில் வந்துடுவாரா? இயேசு சிலுவை தூக்கிட்டு போகும்போது இயேசு சிலுவையை தூக்கிட்டு போகிறதுக்கு 4 ஏஞ்சல்ஸ் வருமா?
அல்லது இந்த சீடர்கள் யாராவது கத்தி எடுத்துகிட்டு வந்து அந்த நேரம் சண்டை போட போகிறாங்களா, என்ன நடக்க போது தெரியல. அதனால் நிறைய பேர் ஆர்வத்தோடு வந்தாங்க, இயேசுவை பார்க்க, வேடிக்கை பார்க்க வந்தாங்க, ஏளனம் செய்ய வந்தாங்க. நேற்றைய தினம் நிறைய பேர் வந்திருந்தாங்க. வந்தவர்களை நாம் குறை சொல்லலை. வராத இன்னைக்கு வரலைங்கிறதுனால ஃபாதர் ஏதோ ரொம்ப கோபமாக பேசுகிறாரு. கோபமாக நாங்கள் பேசலை. ஆனால் அநேக சர்ச்சஸ் இன்றைக்கி நம்மளுடைய ஆலயங்கள் மட்டுமல்ல, நாங்கள் செல்லக்கூடிய அநேக ஆலயங்களில் இந்த நிலைமை இருக்கிறத நாங்கள் பார்க்குறோம். அவர்கள் சிலுவை பாதையில் வந்து கலந்துட்டு அதோடு போயிட்டா அவங்களுடைய வழிபாட்டு முறை முடிஞ்சிருச்சு. ஞாயிற்றுக்கிழமை பூசை பார்க்கணும், இது மாதிரி தவ காலத்தில் சிலுவை பாதை செய்யணும், அதோட நம்மளுடைய வழிபாட்டு கடமை முடிந்தது என்று நினைக்கிற மனிதர்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க. பாட்டெல்லாம் பாடுறோம்ல, கடமை முடிந்தென நினைக்கின்றோம், எங்கள் கண்களை கொஞ்சம் திறந்து விடு, கண்ணை திறந்து விடணும் ஆண்டவரே அப்படின்னு நம்ம ஆதங்கத்தோட, இன்னைக்கு இல்லை, இந்த பாட்டு என்னைக்கு எழுதுனாங்க, நிறைய பேர் அப்படி தான் கடமையை செய்துவிட்டு ஓடுனா போதும். அதனால் நீங்கள் இன்னைக்கு வந்திருக்கிறீங்க, உங்களை நாங்கள் வரவேற்கிறோம். அன்புக்குரிய பிள்ளைகளே, நீங்கள் ஒரு காரியத்தை புரிந்து கொள்ள வேண்டும். இங்கே வந்திருக்கிற நீங்கள் பாவிகள், அதனால் கடவுள் உங்களை கூட்டிகிட்டு வந்திருக்கிறாரு அப்படின்னு நீங்கள் நினைத்து கொண்டு இருந்தீங்கன்னா அந்த எண்ணத்தை கொஞ்சம் மாற்றிக்கொள்ளுங்க. ஏன்னா நான் அப்படி தான் நினச்சிக்கிட்டு இருந்தேன். கடவுள் என் எண்ணத்தை மாற்றினார். நான் இதை மாதிரி ப்ரேயர் மீட்டிங்கெல்லாம் போகும்போது மக்கள் கூட்டத்தை பார்த்த உடனேயும் ஆரம்ப காலத்தில் சொல்கிறேன், உடனே பாவம் தான் எனக்கு மண்டைக்குள்ளே ஏறி நிற்கும். இவ்வளோ பேர் பாவிகளாக வந்திருக்கிறாங்க, இந்த பாவிகளை எல்லாம் மனம் மாற்றி ஆகணும் அப்படின்னு இந்த பாவி நினச்சேன். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். அப்போ ஆண்டவர் சொன்னார், ஒரு நாள் நீ இந்த மாதிரி ஒரு தியானத்துக்கு வந்து உனக்கு ஞாபகம் இருக்கான்னு சொல்லி எனக்கு ஞாபகப்படுத்தினார். நான் வாலிப பையன், நான் வாலிப பிள்ளையாக இருந்தபோது, வாலிப பிள்ளை இப்போ வயசாச்சான்னு கேட்காதீங்க, இப்பையும் நான் ஆமாம், இப்போ நம்ம எப்போதுமே ஆண்டவருக்குள்ளே வல்லமையாக தான் இருக்கிறோம். அன்றைக்கி நான் காலேஜ் படித்த காலத்தை நான் சொல்கிறேன். காலேஜ் படிச்சுட்டு இருக்கப்போ இப்படி தான் போய் உட்கார்ந்தேன். வீட்டில் சொல்லிட்டாங்க தியானத்துக்கு வான்னு, வந்து போய் இப்படி உட்கார்ந்தேன் பாருங்கள். இந்த பிரசங்கியார் என்ன பேசினாரு தெரியாது, கை இப்படி வந்துச்சு, நீங்கள் எல்லாம் பாவிகள் பாவிகள் பாவிகள். இந்த விரல் என்கிட்ட வந்த உடனேயும் எனக்கு குறுகுறுன்னு இருந்துச்சு. எதுக்கு நடுவில் அப்பப்போ பிரைஸ் தி லார்ட் சொல்கிறோம், அல்லேலூயா சொல்கிறோன்னா, பிசாசு நம்ம பக்கத்துலேயே உட்காந்து பேசிக்கிட்டே இருப்பான். இப்போ கூட இங்கே நிறையா பேர்கிட்ட பேசிக்கிட்டே இருப்பான். ஆனால் நமக்கு பேய் வர்றதுன்னு தெரியாது, ஆனால் பிசாசு பேசுறதுன்னு தெரியாது. நமக்கு ஏதோ எண்ணங்கள் ஓடிக்கிட்டு இருக்குது, வீட்டை பற்றி நினச்சிக்கிட்டு இருக்கோம். பால் சட்டியை மூடியான்னு கேட்கும், கதவை சாத்தினியா, கொல்லை கதவில் தாப்பாலை போட்டியா, வீட்டுக்காருக்கு தோசையை சுட்டு வச்சியா, இப்படி பேசிக்கிட்டே இருப்பான். நிறைய பேர் நம்ம அதுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணிக்கிட்டே இருப்போம். அப்படி ரெஸ்பாண்ட் பண்ணுறவங்களாம் சேர்ந்து சொல்லுங்கள், பிரைஸ் தி லார்ட். பார்த்தீங்களா, அதே தான். ஆமாம், அப்படி தான் என்னகிட்டே அன்றைக்கி பேசினான். நீ பாவியான்னு கேட்டான், மூளைக்கு வேலை கொடுப்பான். நீ பாவியா? இல்லையே, நான் என்ன பாவம் பண்ணிவிட்டேன்? அப்புறம் ஏன் இந்த படுபாவி உன்னைய பாவிங்கிறான், நீ சொரணை கட்டு போய் உட்காந்துருக்கிற? உடனே மனசில் அப்படியே நிறைய கேள்விகள். நான் பாவியா, நான் பாவியா? உடனே கொஞ்ச நேரத்தில் எந்திரிச்சு நான் வெளியில் போயிட்டேன். ஏன்னா நான் பாவி இல்லை, பாவியெல்லாம் உட்காந்து கேளுங்க அப்படின்னு நான் போயிட்டேன். அன்னைக்கு புரியாதது ஆண்டவர் ரொம்ப ரொம்ப லேட்டாக எனக்கு விளக்குனார். நீ எழுச்சி போனிய, எப்படி போன தெரியுமா? நீ பாவியாக இருந்ததுனால உன்னால் இங்கே உட்கார முடியல, எந்திரிச்சு போயிட்ட. உங்கள்கிட்ட பிசாசு பேசுனா, நீ கேட்டுட்டு போயிட்ட. இதோ நீ என்ன சொன்னாலும், நீ எந்திரிங்கிற, என் பிள்ளைங்க எந்திரிக்குது, நீ உட்காருங்கிற, முட்டி போடுங்கிற, முட்டி போடுது, கையை தூக்குங்கிற தூக்குது, கையை தட்டுங்கிற தட்டுது. நீ நினைக்கிறியா உனக்கு உன் சத்தத்துக்கு இந்த பிள்ளைங்க கேட்குதுன்னு? அவர்கள் என் குரலுக்கு செவிசாய்க்கிற என்னுடைய ஆட்டுக்குட்டிகள், ஆயினுடைய குரலுக்கு செவிசாய்த்து வந்திருக்கிறார்கள். அவர்களை நான் அழைத்து வந்திருக்கிறேன், பாவிகளாக அல்ல. அவர்கள் எனக்கு தேவைப்படுகிற கருவிகள். ஆகவே நான் அவர்களை இந்த இடத்துக்கு அழைத்து வந்திருக்கிறேன். அதனால் அவர்களுக்கு நீ கற்பிக்க வேண்டியதை கருத்தாய் கற்பிக்கணும் என்று எனக்கு கட்டளையிட்டார். கைத்தட்டி கடவுளுக்கு நன்றி செலுத்துங்க. பிரைஸ் தி லார்ட். ஆண்டவர் உங்க மேல் அக்கறையா இருக்கிறதுனால தான் எங்களோட இப்படி கடினமா பேசுவார்.
கருத்தாய் பேசுவார், கடினமாக பேசுவார். ஊழியக்காரங்க எப்போதுமே தன் பிள்ளைகள் ஆடுகளின் மீது அக்கறை உள்ளவர்களாக அவர்கள் சிந்திக்கிறவர்களாக இருக்கிறாங்களான்னு நீங்கள் பார்க்கணும். நிறைய பேர் பேசுகிறாங்க, ஆயிரக்கணக்கான பேர் போதிக்கிறாங்க, பேசுகிறாங்க. அப்போ இந்த ஆயன் சரியான ஆயன் தானா, நேர் வழியில் வருகிற ஆயனா, அல்லது இடையில ஏறி குதிச்சு வர ஆயனாங்கிறத நீ கண்டுபிடிக்கணும். எப்படி நீங்கள் கண்டுபிடிக்கணும்? எந்த ஒரு ஆயனுடைய பாஷையில், இந்த பேசக்கூடிய அந்த வார்த்தையிலையும் பேசக்கூடிய உணர்வுலையும் மந்தைகளின் மீது அக்கறை இருக்கக்கூடிய வல்லமை தெரியணும். அக்கறை இல்லாத ஒரு பேச்சு ஒரு ஒரு பிரசங்கியாரிடமிருந்து வெளிப்படுமை என்றால், அவர் யாராயிருந்தாலும் தன் அறிவை வெளிப்படுத்துகிற, நான் படிச்சிருக்கிறேன் பாரு, நான் எப்படி எப்படியெல்லாம் கோட் பண்ணுறேன் பாருன்னு சொல்லி அறிவை பயன்படுத்துகிற, ஒன்றுமே சில பேர் பேசினா புரியாது, ஆனால் பெரிய ஸ்காலர் என்ற நிலையில் இருப்பாங்க. அவர்கள் உனக்கு புரியுதாங்கிறது அவங்களுக்கு கவலை இல்லை, என் ஆடுகளுக்கு புரியுதா அதை பற்றி கவலை இல்லை, என்னுடைய பெருமை குறையக்கூடாது, என்னுடைய வெயிட்டேஜ், நான் கொடுக்குற ப்ரெசன்டேஷனில் இருக்கிற வெயிட்டேஜ் குறையக்கூடாது அப்படின்னு நினைக்கிற ஆயர்கள், அப்படி நினைக்கிற இந்த மந்தையை வழிநடத்துகிற முன்னிலையில் இருக்கிற மனிதர்கள் யாராக இருந்தாலும், குருக்களாக இருக்கலாம், ஊழியர்களாக இருக்கலாம், அருள் சகோதரிகளாக இருக்கலாம், யாராக இருந்தாலும் அவர்கள் எல்லாம் உங்களை ஏமாற்றி கொண்டிருக்கிறார்கள். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதனால தான் நீங்கள் சரியானவற்றை சரியான விதத்தில் தேர்ந்து தெளிவதற்கு உங்களுக்கு தேவையான ஒரு வல்லமை உண்டு. அதுதான் தூய ஆவியானவர். தூய ஆவியானவர் உண்மையை நோக்கி உங்களை வழிநடத்துவார். அந்த தூய ஆவியானவருடைய உண்மையை எடுத்து பேசாத எவரும் மந்தையினுடைய நேர் வழியில் வருகிற ஆயனுக்கு அடையாளப்படுத்தப்பட மாட்டார்கள். இவங்கெல்லாம் பின்னாடி ஏறி குதிச்சு வரவங்க ஜாக்கிரதையாக இருக்கணும், எச்சரிக்கையாக இருக்கணும். ஆண்டவர் இன்றைக்கு சொல்கிறார் பாருங்க, ஆண்டவர் பைபிளில் நீங்கள் எப்போ பார்த்தாலும் எங்கே திருப்பினாலும் ஆண்டவர் உன்னையை தாங்குவேன், உன்னையை நான் தூக்குவேன், உனக்கு கஷ்டமே வராதபடி நான் பார்த்துக்குவேன் அப்படின்னு சொல்லியிருந்தால் இந்த பைபிள் இன்றைக்கி விளங்காமல் போயிருந்துருக்கோம். பைபிள் இன்றைக்கும் உயிரோட நின்று நம்மோட பேசுது, நம்மளை நெருக்குது, நம்மளை உடைக்குது, உருவாக்குது, உயர்த்துது. அப்படின்னா அந்த விவிலியத்திற்குள்ள நிறைய விஷயங்கள், நம்மை காயப்படுத்தக்கூடிய விஷயங்களும் உண்டு, கட்டுப்போடக்கூடிய விஷயங்களும் உண்டு. அதனால தான் ஆண்டவர் இன்றைக்கு பாருங்க, ஏதால் அழைத்து செல்லப்பட்டார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. சோதிப்பதற்கு ஆண்டவர் அழைத்து செல்லப்பட்டார். எப்படி அழைத்து செல்லப்பட்டார்? அழகையினால் சோதிக்கப்படுவதற்காக. பிசாச சோதிக்கணும்னு சொல்லியே யார் கூட்டிட்டு போறா பாருங்க? பாலை நிலத்திற்கு தூய ஆவியாரால் அழைத்து செல்லப்பட்டார். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. ஆமா, ஆண்டவர் தூய ஆவியானவர் உங்களை இப்படிப்பட்ட சோதனைக்கு அழைச்சிட்டு போவார். அது பிசாசு தான் உன்னை சோதிக்க போகுதுன்னு தெரிஞ்சா கூட, முதல் சோதனையினுடைய ஆழமான அடையாளத்தை பாருங்க. பிசாசு சொல்லுது, இந்த கற்களை எடுத்து அப்பமாகும்படி நீ கட்டளையிட்டு சாப்பிடுன்னு சொன்ன உடனே இயேசு என்ன சொன்னார்? மனிதர் அப்பத்தினால் மட்டுமல்ல. வயிறை மட்டும் நினைச்சுக்கிட்டு இருக்காத. வயிறு என்பது உடலுக்கான ஒரு வாழ்வுக்கான ஒரு ஆதார பை. நீ சாப்பிட்றத வயிறு எடுத்துக்கொண்டு உனக்கு வாழ்வு கொடுக்குது, உடலுக்கு தேவையான சக்தியை கொடுக்குற ஒரு இண்டஸ்ட்ரி. ஆனால் அது மட்டும் உன் வாழ்க்கை இல்லை. வாழ்வு என்பது உன் ஆத்துமாவையும் சார்ந்தது. இந்த வயிறு இந்த உடம்புக்கு உதவி செய்து, இந்த உடம்பு இந்த உலகத்து உதவி செய்து, இந்த உலகத்தில் அந்த உடம்பு முடிஞ்சு போயிடுது. ஆனால் உலகத்தை தாண்டி ஒரு வல்லமை உன்னை தூக்கிட்டு போகுதுன்னா அதுக்கு பேர் தான் வாழ்வு. அந்த வாழ்வை கொடுப்பது ஆண்டவருடைய வார்த்தை. கடவுளின் வாயினின்று வரும் ஒவ்வொரு சொல்லினாலும் உயிர் வாழ்கின்றனர் என எழுதியுள்ளது. இன்னைக்கு அந்த வார்த்தையின் வல்லமையோடு தான் உங்களை சோதித்தறிய நீங்கள் இந்த இடத்திற்கு வந்திருக்கிறீங்க. செல்ஃப் அனாலிசிஸ், சுய ஆய்வு. எதை வைத்து நீங்க செய்றீங்க அப்படின்னா, இந்த இறை வார்த்தையை வச்சுதான் நம்ம சுய ஆய்வு மேற்கொள்ளுகிறோம். அதனால தான் இந்த நற்செய்தி கூட்டம் என்று சொல்லுகிறோம். இது ஒரு கருத்து அமர்வு அல்ல, இது சுய ஆய்வுக்கான தளம். அந்த ஆய்வை செய்கிற ஒரு அடையாளம், ஒரு கருப்பொருள் எது? இந்த விவிலியம். ஆல்பர்ட் ஃபாதரோ ஆரோக்கியசாமியோ இங்க இருக்கிற மனிதர்களோ அல்ல. கடவுளுடைய வார்த்தை உங்களை
பரிசோதித்து பார்க்க உங்களை அழைப்பு விடுத்து கொண்டே இருக்கிறது. அந்த வார்த்தை இப்போ உங்களுக்குள்ள போய்கிட்டே இருக்குது. அந்த வார்த்தை தான் உங்களை கண்டுபிடிக்க உதவி செய்யுது. எபிரேயர் 4:12 நம்ம வாசிக்கிறோம் இல்லைங்களா? இறை வார்த்தை என்னென்ன செய்யுதுன்னு உங்களுக்கு தெரியுமா? எபிரேயர் 4:12 எடுத்து பைபிள் எடுத்து வாசித்து பாருங்கள். வீட்டில் போய் வாசித்து பாருங்கள். அது ஏற்கனவே நிறைய தடவை நாங்கள் வாசிட்டோம். எபிரேயர் 4:12 சொல்லுகிற அந்த டெஃபினிஷன் ஃபார் த வேர்ட் ஆஃப் காட், ஆண்டவருடைய வார்த்தையை அடையாளப்படுத்துகிற அந்த டெஃபினிஷன், வார்த்தை உயிருள்ளது, ஆற்றல் வாய்ந்தது, வெட்டக்கூடிய எந்த வாளினும் இருபக்கமும் வெட்டக்கூடிய எந்த வாளினும் கூர்மையானது, உன்னுடைய ஆவி ஆன்மாவை குத்தி ஊடுருவுகிறது, பிரித்து காட்டுது, எல்லாத்தையும் செய்யுது. எலும்பு மூட்டு மஜ்ஜையை ஊடுருவி பாய்கிறது. ஹீலிங் பவர், எல்லா பவரும் இந்த இறைவார்த்தைக்கு இருக்கிறது. அதனால தான் பைபிளை எடுங்க வாசிங்கன்னு நம்ம சொல்லிக்கிட்டே இருக்கிறோம். கடவுள் உலகத்தை வார்த்தையில் படைச்சார் பிள்ளைகளே. பைபிளில் தொடக்க நூல் அதான பார்க்கிறோம். வார்த்தையில் படைத்த கடவுள் இன்றைக்கு உங்களை மீட்டுருவாக்கம் செய்து உங்களுடைய உள்ளொளியை அவர் மீண்டும் எரிய செய்ய போகிறார். அந்த வல்லமை எப்படி நடக்க போகிறது? அதே வார்த்தையினாலே நடக்க போகிறது. பிரைஸ் எல்லாம். அப்போ அந்த வார்த்தையை எடுத்துக்கொள்கிற பாத்திரம் எப்படி இருக்கணும்? சரியாக இருக்கணும். டாக்டர்கிட்ட போகிறோம், டாக்டர் சாப்பிட்றதெல்லாம் போய்கிட்டே இருக்கு டாக்டர், கை காலெலாம் வெலைன்னு இருக்கு டாக்டர், ஒன்றும் தங்க மாட்டேங்குது டாக்டர் அப்படின்னோடனே டாக்டர் என்ன செய்வாங்க? ஒரு சில மருந்துகளை கொடுத்து என்ன செய்கிறாங்க? தங்க வைக்கிறாங்களா இல்லையா? அப்போ உடம்புக்குள்ளே போய் இந்த உணவு தங்கினால் மட்டும்தான் அது உடம்புக்கு பலனை கொடுக்க முடியும். அதே போல் வார்த்தையும் உங்கள் இதயத்திலே போய் தங்க வேண்டும். அந்த வார்த்தை கேட்குது, ஆனால் பட்டு எதிரொலித்து வெளியில் போயிடக்கூடாது. அந்த வார்த்தைக்குள்ளே பயணிக்கிற பயணம் இருக்குது பாருங்க, அதான் உள்ளொளி பயணம்னு நம்ம சொல்கிறோம். அப்போ ஆண்டவர் இன்றைக்கு இந்த உள்ளொளி பயணத்தினுடைய ஆசீர்வாதத்திற்குள்ளே தான் உங்களை கூப்பிட்டுட்டு போகிறாரு. ஆண்டவருடைய இரக்கம் நிறைந்த கரத்தில் நம்ம பயணித்து கொண்டு இருக்கும் இந்த வேளையில் இந்த தவக்காலத்தினுடைய ஒரு சிறப்பான காரியம், நம்ம வெளிச்சத்துக்குள்ளே வரணும். அதாவது கோயிலுக்கு வராதவன் கோயிலுக்கு வரணும், அது இல்லை. இப்போ நம்மெல்லாம் கோயிலுக்கு வர ஆட்கள் தான். நேற்றே நான் சொல்லிட்டேன், ஃபில்டர் பண்ணியாச்சு. இந்த மாதிரி சும்மா வேடிக்கை காட்ட வரவங்கெல்லாம் அப்பப்போ வந்துட்டு போயிடுவாங்க. இப்போ அவங்களெல்லாம் யார் காப்பாற்றுறது? இப்போ உங்கள் வீடுகள்லேயே எல்லாரும் வந்திருக்கிறாங்களா? இங்கே யோசித்து பாருங்களேன். இப்போ நீங்கள் நினைக்கக்கூடாது யாரோ வந்துட்டு போகிறாங்க, யாரையோ ஃபாதர் சொல்கிறார். இல்லை, நம்ம குடும்பத்தில் இருக்கிறவங்க தான். ஒரு நாளாவது நீ வாப்பா அப்படின்னு சொல்லி கூப்பிட்டுட்டு வந்திருந்தோம். அதனால தான் நம்ம சொல்கிறோம், இந்த குடும்பத்தை நீங்கள் காப்பாற்றணும். இந்த தெசலோனிக்கருக்கு எழுதப்பட்ட முதல் திருமுகம் 1 தெசலோனிக்கர் 5வது அதிகாரம் 7வது இறைவசனத்தில் நம்ம பார்க்குறோம், உறங்குபவர் இரவில்தான் உறங்குவர், குடிவெறியர் இரவில்தான் குடிபோதையில் இருப்பர். ஆனால் பகலை சேர்ந்த நாம் அறிவு தெளிவோடு இருப்போம், நம்பிக்கையையும் அன்பையும் மார்பு கவசமாகவும் மீட்பு பெறுவோம் என்னும் எதிர்நோக்கை தலைச்சீராவாகவும் அணிந்து கொள்வோம். பாருங்க, எதை நீ அணிந்து கொள்ளணும்? பகலை இரவில் உறங்குகிறவர்கள் போல நீங்கள் உறங்கிக்கிட்டு இருக்காத. குடிவெறியர் இரவில் தான் என்ன செய்கிறாங்க? குடிபோதையில் இருப்பர். நீங்கள் எல்லாம் அதே போல இரவின் பிள்ளைகளாக இருக்க வேண்டாம். பகலை சார்ந்த நாம் அறிவு தெளிவோடு பாருங்க, நம்பிக்கையை அன்பை மார்பு கவசமாக மீட்பு பெறுவோம் என்னும் எதிர்நோக்கை தலைச்சீராவாக நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள். அதே வார்த்தைகளினுடைய ஆழத்தை நம்ம பார்க்கிற பொழுது திருவெளிப்பாடு 16:15 நம்ம பார்க்குறோம். திருவெளிப்பாடு 16:15, நான் திருடனை போல வருகிறேன், தாங்கள் ஆடையின்றி நடப்பதையும் பிறந்த மேனியாயிருப்பதையும் பிறர் பார்த்திடாதவாறு தங்களின் ஆடைகளை ஆயத்தமாக வைத்திருப்போரும் விழிப்பாயிருப்போரும் பேறு பெற்றோர். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. அதுக்கு தான் தியானம் பிள்ளைகளே. இந்த தியானம் எதுக்கு அப்படின்னு நம்ம கேட்குறோம். வருஷம் போய் துணி வாங்குறோமே, உடை வாங்குறோமே, தேவையான பொருட்களை எல்லாம் நீங்கள் மீண்டும் மீண்டும் தேவையான பொழுது வாங்கி கொண்டு இருக்கிறீங்களே,
இப்போ இந்த ஆத்மாவுக்கு மட்டும் நீங்கள் 5 வருஷத்துக்கு முன்னாடி ஏதோ ஒரு ஃபீட் பண்ணி வச்சா போதும்னு நினைக்கிறோமே, அது எப்படி போதுமாக இருக்கிறது? உங்களுடைய உடலை விட உங்களுடைய ஆன்மா தான் அதிகமாக பாதிக்கப்படுகிறது. இந்த உடம்புக்கே நம்ம டெய்லி குளிக்கிறோம். இந்த உடம்பு இந்த காற்றிலிருந்து வருகிற எல்லா விதமான இது கழிவுகளையும் இது உடம்பு தாங்குது. வெளியில் போகிறோம், வெளியிலேருந்து வரக்கூடிய காற்றிலிருந்து வரக்கூடிய எல்லா விதமான கிருமிகளையும் இந்த உடம்பு தாங்குது. அதனால தான் ஒவ்வொரு நாளும் இரவு என்ன செய்யுது, இந்த உடம்பு தேவையற்ற கழிவுகளை வெளியே தள்ளுது, வியர்வையாக தள்ளுகிறது. டெட் செல்ஸ்ன்னு சொல்கிறோம். நம்மளுடைய தோள்களில் இருக்கக்கூடிய அந்த செல் ஒவ்வொரு நாளும் லட்சக்கணக்கில் அது இறந்து அதனுடைய கழிவு வெளியில் இருக்குது. அதனால தான் நம்ம காலையில் எந்திரிக்கும் பொழுது நம்மளுடைய உடல் மீது நாற்றம் அடிக்கிறது. உடனே போய் என்ன செய்ய சொல்கிறோம், குளிங்கன்னு சொல்கிறோம். நீங்கள் பார்க்கலாம், எல்லா இடத்துலையும் பார்க்கலாம், வாய் நாறுது, கண்ணெல்லாம் பார்த்தீங்கன்னா தண்ணி ஒழுவி கிடக்கு. இது எல்லாத்துக்கும் நடக்கிறது. அப்போ என்ன நடந்திருக்கு, நைட்டு உங்கள் பாடி தேவையில்லாத கழிவுகள் எல்லாம் வெளியில் தள்ளியிருக்கு. இது டெய்லி நடக்கிற ரொட்டீன். அப்போ டெய்லி நீங்கள் போய் குளிக்கிறீங்க, உங்களை சுத்தம் செய்து கொள்றீங்க. உடம்பே இவ்வளவு வேலை செய்கிறதுன்னா உங்கள் ஆத்துமா எவ்வளவு வேலை செய்யணும்னு யோசித்து பாருங்க. உடம்பு வெளியில் இருக்கிற அசிங்கங்களை தான், எது அசடுகளை தான் உடம்பில் ஏற்றுக்கொள்ளுது. ஆனால் ஆத்துமா நீங்கள் பார்க்கிற, நீங்கள் கேட்கிற, நீங்கள் சிந்திக்கிற எல்லா காரியத்தினுடைய கழிவுகளையும் உள்ள இறக்கிக்கிட்டே இருக்கு. பாருங்க, நீங்கள் ஒன்றுமே கேட்கலனாலும், நீங்கள் பேசலைனாலும் அடுத்தவங்க பேசுறது உங்களுக்கு கேட்குது. அதிலிருந்து உங்களுக்கு உள்ளத்தில் வேதனைகள் போகிறது. அப்போ இந்த இதயம் எவ்வளவு கழிவுகளை அது சுத்திகரிக்கப்பட வேண்டிய நிலையில் வைத்திருக்கிறது. அப்படி சேர்த்து வைக்கப்பட்ட காரியங்கள் எல்லாம் வருஷத்துக்கு ஒரு தடவை கிளியர் பண்ணால் போதும்னு நம்ம நினைச்சா அது சரியா இருக்குமா? அதனால தான் ஆண்டவர் இன்னைக்கு உங்களை சோதித்து பாருங்கள். நீ விழிப்பா இருக்கிறியா, ஆடைகளை ஆயத்தமா வச்சிருக்கிறியா? ஏன்னா ஆண்டவர் வரும்பொழுது நீ பிறந்த மேனியாய் பாவத்திற்குரிய நிலையில் நிற்க கூடாது. தொடக்க நூல் 3வது அதிகாரம் 8வது இறைவசனத்தில் நம்ம வாசிக்கிறோம். மென்காற்று வீசிய பொழுதினிலே ஆண்டவராகிய கடவுள் தோட்டத்தில் உலவி கொண்டிருந்த ஓசை கேட்டு மனிதனும் அவன் மனைவியும் எங்க ஒளிஞ்சுக்கிட்டாங்க? உங்க பைபிள் எழுதி இருக்குதா? மரங்களுக்கிடையே ஒளிந்து கொண்டார்கள். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். இதெல்லாம் சிந்திக்க நீங்க தயாரா வந்திருக்கிறீங்களா? சிந்திக்கிறீங்களா? இப்போ நீங்கள் நான் பேச இப்போ இங்கே என்ன நடக்குது, நீங்கள் அனுமதிச்சிங்கன்னா இந்த வார்த்தை உள்ளே போய் உங்கள் ஆத்மாவை இப்போ ஓட வைக்கும். உங்கள் ஆத்மா என்ஜின் ஓடி 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 இது என்ன செய்யும், அதில் எது எது கழிவுகள் கிடக்கோ அதெல்லாம் தூக்கி கொண்டு வந்து மேலே வைக்கும். அதனால தான் பிசாசு என்ன செய்வான், நீ வேலை செய்யாதபடி, உன் இன்ஜின் வேலை செய்யாதபடி இன்ஜின் ஆஃப் பண்ணி விட்டுருவான். அதனால தான் நான் எப்போதுமே டெஸ்டர் வச்சு பார்ப்பேன், இன்ஜின் ஓடுதா அப்படின்னு பார்ப்பேன். இன்ஜின் ஆஃப் ஆகி வீட்டில் இருக்கிறவங்களாம் சேர்ந்து சொல்லுங்க, ஹல்லேலூயா. இன்ஜின் கவலைப்படாதீங்க, நான் இந்த எடுபட்ட பையா ஏமாத்திக்கிட்டே இருக்கிறான் பாரு, கட்டையில் போகிறவன் திட்டிருப்பாங்க. அப்படியே 2 பேர் இருப்பாங்க, அவங்க மட்டும் சொல்லுங்க பிரைஸ் தி லார்ட். சத்தம் வருது, ஆளை காணோம். ஒரு பாட்டு இருக்கு, நானாகவே வந்திருக்கிறேன். நாங்கள் உங்களை கையை பிடிச்சி இழுத்துட்டு வந்தோமா? நீங்களா தானே வந்தீங்க? அப்போ நீங்கள் வந்து இங்கே என்ன நடக்கணுமோ அதை நடத்திக்கிட்டு போகணுமா இல்லையா? குற்றால அருவிக்கு போய் அங்கே ஓரமாக நின்று இப்படி எட்டி பார்த்துட்டு வந்தா அது நல்லா இருக்குமா? அங்கே போய் தண்ணியில் குளிக்கணும் இல்லையா? குளிக்கணுமா இல்லையா? அதுதானே நமக்கு மகிழ்ச்சி. அதுக்கு தானே இங்கேருந்து அவ்வளோ தூரம் போகிறீங்க. அதனால் நீங்கள் வீட்டில் இருக்கிற மகிழ்ச்சியெல்லாம் விட்டுட்டு நீங்கள் இங்கே வந்தது எதற்கு? ஆண்டவர் உங்களுடைய ஆத்மாவை சுத்தப்படுத்தி கொண்டே இருக்கிறார். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். நீங்கள் ஆண்டவர்கிட்ட இப்போ அப்படியே கண்ண மூடி சொல்லுங்க, நானாகத்தான் வந்தேன் ஆண்டவரே, என்னை யாரும் கட்டாயப்படுத்தலை. ஆண்டவரே, நானாகத்தான் வந்தேன், நான் இப்போ உங்களோட நிற்க விரும்புகிறேன். ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க, நானாகவே வந்திருக்கிறேன். நானாகவே வந்திருக்கிறேன்,
பிரசன்னத்தில் வந்து நிற்கிறே நீ இன்று என்னை ஏற்றுக்கொள்வீரா ராஜ்யத்தில் சேர்த்துக் கொள்வீரா சேர்த்துக் கொள்வீரா நானாகவே வந்திருக்கிறேன் பிரசன்னத்தில் வந்து நிற்கிறேன் நீர் இன்று என்னை ஏற்றுக்கொள்வீரா ராஜ்யத்தில் சேர்த்துக் கொள்வீரா விசுவாசி இல்லையே தானியேலை போல் உம்மை வேண்டவில்லையே அபிரகாமை போல் விசுவாசி இல்லையே தானியேலை போல் உம்மை வேண்டவில்லையே நான் தானாக வந்திருக்கிறேன் நானாகவே வந்திருக்கிறேன் பிரசன்னத்தில் வந்து நிற்கிறேன் நீ இன்று என்னை ஏற்றுக்கொள்வீரா ராஜ்யத்தில் சேர்த்துக் கொள்வீரா சேவிக்கலையே மரியாதை போல் உம்மை நேசிக்கலையே மாதாளை போல் உம்மை சேவிக்கலையே மரியாதை போல் உம்மை நேசிக்கலையே எஸ்தரை போல் எதையும் செய்யவில்லையே எலிசபெத்தின் நற்குணங்கள் என்னில் இல்லையே எஸ்தரை போல் எதையும் செய்யவில்லையே எலிசபெத்தின் நற்குணங்கள் என்னில் இல்லையே நான் வீணாகி பாழாகி வந்திருக்கிறேன் சேர்ந்து பாடுவோம் நானாகவே வந்திருக்கிறேன் பிரசன்னத்தில் வந்து நிற்கிறேன் நீ இன்று என்னை ஏற்றுக்கொள்வீரா ராஜ்யத்தில் சேர்த்துக் கொள்வீரா பிரைஸ் தி லார்ட் ஹல்லேலூயா இங்கே ஆபிரகாமை போல ஒழுங்கு இல்லை யோசேப்பை போல ஒழுங்கு இல்லை நான் அப்படி இல்லை இப்படி இல்லை நம்ம அப்படி தான் இருக்கிறோம் நம்ம எப்படி இல்லைன்னாலும் அப்படி ஆகணுங்கிறதுக்காகத்தான் ஆண்டவருக்கு முன்னாடி வந்திருக்கிறோம் பிரைஸ் தி லார்ட் அதனால் கடவுள் பாவ நிலையில் இருப்பவங்களை அப்படியே வைத்திருப்பதில்லை அவருடைய அருள் துணையை கொடுக்கிறார்
அப்போ முதல்ல நம்ம புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு அறிவு தெளிவினுடைய அடையாளம் இங்கே இருக்கிறது. தொடக்க நூலில் நம்ம பார்க்குறோம் 3வது அதிகாரம் 8வது இறைவசனம், மென்காற்று வீசிய பொழுதினிலே ஆண்டவராகிய கடவுள் தோட்டத்தில் உலவை கொண்டிருந்த ஓசை கேட்டு மனிதனும் அவன் மனைவியும் தோட்டத்தில் இருந்த மரங்களுக்கிடையே ஒளிந்து கொண்டார்கள். இந்த மரம் என்பது ஒரு குறிச்சொல், ஒரு அடையாள சொல். மரம் அப்படின்னோடி நம்ம ஏதோ ஒரு வேப்ப மரமாக ஆலமரமான்னு நினைக்கக்கூடாது. சின்ன பிள்ளைகள்கிட்ட கேட்பேன், இது என்ன மரம்டா அப்படின்னு. ஒருத்தன் ஆலமரம் அப்படின்னா, இன்னொருத்தன் இல்லை இல்லை அரச மரம். 2 பேத்துக்குள்ளே சண்டை. ஒருத்தன் சொன்னான், இல்லை இல்லை ஃபாதர், அவங்க 2 பேரும் ட்ரெஸ் இல்லாமல் இருந்தாங்க, ஒளிகிறதுக்கு அரச மரம் தான் பொந்து பொந்தாக இருக்கும். கற்பனையெல்லாம் நல்லா தான் இருக்குது, குழந்தைகள் யோசிக்கலாம். பெரியவங்க நாம் அப்படி யோசிக்கக்கூடாது. மரம் என்பது ஒரு அடையாள சொல்லாடல். இந்த மரத்தினுடைய அந்த நிலையை பார்க்கிற பொழுது அது ஒரு மறைவிடமாக பயன்படுத்தப்படுகிறது. குற்ற உணர்வு ஒரு அற்ற ஒரு நிலை, குற்ற உணர்வினுடைய அந்த ஒரு உச்சக்கட்ட நிலை. குற்ற உணர்வு நமக்கு என்னத்தை கொடுக்குது? ஒரு பயத்தை கொடுக்குது. அதனால அவங்க ஒளிகிறாங்க. பாருங்க, பாவம் செய்த பின் அவர்கள் நிர்வாணத்தை உணர்ந்தார்கள். அவமானம் அந்த இடத்துல வெளிப்படுகிறது. அவமானம். அது வரைக்கும் கடவுள் அந்த இடத்துல அவர்களை வைத்திருந்த பொழுது அவர்கள் அந்த உணர்வுக்குள்ளே போகல. அப்ப இந்த பாவம் கொடுத்த முதல் வேதனை என்ன? அவமானம். தன்னை குறித்தே அவமானப்படக்கூடிய ஒரு மனநிலை. தன்னுக்கிட்ட இது இல்லையே அப்படிங்கிற ஒரு அவமானத்தின் நிலை. ஐயோ ட்ரெஸ் இல்லை. இப்போ எப்போ நமக்கு இல்லை, என்கிட்ட இல்லை அப்படிங்கிற ஒரு உணர்வு வருகிறதோ அதுவே அவமானத்தின் அடையாளம். அதனால தான் நம்ம ஓடுறோம் உலகத்தில். ஓடி ஓடி அது வேணும், இது வேணும், இது வேணும் தேடி வைக்கிறோம். கடவுளுடைய சந்நிதியில் நிற்க தயக்கம், பயம். கடவுள் தான் நம்மளை படைச்சாரு, அவரு முன்னாடி நிற்கிறது எனக்கு என்ன பயம்? ஏன்னா அவர் பரிசுத்தராக இருந்தார். பரிசுத்தருக்கும் பாவத்திற்கும் தொடர்பு கிடையாது. அதனால தான் எசையா 59:1-2 இறைவசனங்கள் சொல்லுது, உனக்கு உதவி செய்ய முடியாதபடி என் கை குறுகி விடவில்லை, உன் ஜெபத்தை கேட்க முடியாதபடி என் காதுகள் மந்தமாகி போய்விடவில்லை, உனக்கும் எனக்கும் இடையே பெரிய பிளவை ஏற்படுத்தி இருக்கிறது இந்த பாவம். என் திருமுகத்தை உனக்கு மறைச்சு வச்சிருக்குது. இதுதாங்க நடந்துச்சு. அவர்களுக்கு அது ஒரு அச்சத்தை, பயத்தை உண்டு பண்ணியது. ஓடி போய் மென்காற்று வீசிய பொழுதினிலே கடவுள் தோட்டத்தில் உலவிக் கொண்டிருந்த ஓசை கேட்டு, சும்மா ஓடி போய் அவங்க ஒளிஞ்சிக்கல, அந்த சத்தத்தை கேட்டோனையும் ஐயோ இவருக்கு முன்னாடி இனிமேல் நிற்க முடியாதுப்பா. பாருங்க, இன்னைக்கு நாம கடவுள் கோயிலுக்கு நிறைய பேரால் வர முடியலன்னு நம்ம சொல்றோம். ஏன் வர முடியல? அவர்களுக்கு இந்த அச்சம் இருக்குது, அதை ஒத்துக்கொள்ள முடியாது அவங்களால. நாம தான் புரிந்து கொள்கிறோம். அடுத்ததாக பார்க்கிறோம், மரங்களுக்குள் ஒளிந்து கொண்டார்கள் என்பது தங்களை மறைத்துக் கொள்ளுகிற ஒரு சுயநல புத்தி அங்கே வருகிறது. கடவுளுக்கு எல்லாம் தெரியும் அப்படிங்கிறத மறந்துட்டு நான் போய் இங்கே ஒளிஞ்சுக்கிட்டா யாருக்கும் தெரியாது அப்படின்னு நினைக்கிற கடவுளுடைய அறிவை நாம கண்ட்ரோல் பண்றது போல ஒரு உணர்வு, ஒளிந்து கொள்கிற மறைவதற்கான முயற்சி. இன்னைக்கு நம்ம பாவத்தினுடைய இருளுக்குள்ள நிற்கிறோம் அப்படின்னா நீங்க எந்த மரத்துக்கு பின்னாடி நிற்கிறீங்கன்னு சோதிச்சு பாருங்க. பாவம் என்பது ஏதோ ஒரு 2 பாவத்தை வச்சுக்கிட்டு ஓடுறதுல இல்லை. பொருளுக்கு பின்னாடி நிற்கிறியா? நீங்க மனிதர்களுக்கு பின்னாடி நிற்கிறீங்களா? அல்லது அதிகாரம் அல்லது பெருமை? இப்படி நிறைய விஷயம் இருக்கு. தூயாவியினுடைய கனிகளை கலாத்தியர் 5:22 பதிவு செய்திருக்கிறது. அதே வரிசையில் நீங்கள் வாசிக்கிட்டே வந்தீங்கன்னா அதற்கு எதிரடையான பாவங்களை பற்றி சொல்லியிருக்கும். பாருங்க, படித்து பாருங்க. இதெல்லாம் தான் இந்த அடையாளங்கள். அதனால தான் நமக்கு ஒரு பாட்டு பெர்க்மன்ஸ் ஃபாதர் பாடுவாங்க, பொருட்கள் மேல கண்ணு போச்சுனா போச்சையா உன் அபிஷேகம், ஆட்கள் மேல கண்ணு போச்சுனா அம்போதான் உன் அபிஷேகம். அபிஷேகம் வாங்கியிருக்கிறீங்களா? அபிஷேகம் வாங்கினவங்க மட்டும் சொல்லுங்க, வாங்காதவங்க சொல்லிடாதீங்க. வாங்கினவங்க மட்டும் சொல்லுங்க பிரைஸ் தி லார்ட். நல்ல வேலை, நிறைய பேர் சொல்லலை. நீங்க இப்போ சொல்லுங்க, ஞானஸ்தானம் வாங்கினவங்க மட்டும் கை தூக்கி சொல்லுங்க பிரைஸ் தி லார்ட். இப்போ நிறைய கை வந்துருச்சு. நாங்கள் திருமுழுக்கில் நீ பெற்றுக்கொண்ட அபிஷேகத்தை தான் சொல்கிறோம். நிறைய பேர் இப்படி வந்து அபிஷேகம் வாங்கியிருக்கிறியான்னு கேட்டால் நம்ம பிள்ளைகளுக்கு என்னன்னு புரியல. ஆண்டவருடைய வார்த்தை எரேமியா நூலில் 1வது அதிகாரத்தில் 5வது இறைவசனத்தில் நமக்கு வெளிப்படுத்தப்பட்டிருக்கிற அந்த வார்த்தைகளை நீங்கள் மறந்துடக்கூடாது.
ஆண்டவருடைய வார்த்தை எரேமியா நூல் 1:5 என்ன எழுதியிருக்கு? தாய் வயிற்றில் உன்னை உருவாகும் முன்பே என்ன செய்தேன் நான்? உன்னை தெரிந்தெடுத்தேன். தாய் வயிற்றில் உன்னை நான் உருவாக்கும் முன்பே உன்னை அறிந்திருந்தேன். ஐ நோ யூ பிஃபோர் யுவர் பர்த். நீ பிறக்கும் முன்பே உன்னை நான் திருநிலைப்படுத்தினேன். நான் சூஸ் பண்ணிட்டேன், உன்னைய திருநிலைப்படுத்தினேன். மக்களினங்களுக்கு இறைவாக்கினனாக உன்னை ஏற்படுத்தினேன். பிரைஸ் தி லார்ட். பாருங்க, சிறப்பு பணியை ஆண்டவர் உங்களுக்கு வச்சுட்டார். முதல்ல நான் இப்போ நீங்கள் பங்கு சாமியார்ட்ட போய் கேட்குறீங்க, இந்த பங்கில் ஃபாதர் என்ன ஃபாதர் இப்படி செய்யலாமே, தியானம் வைக்கலாமே, எனக்கு அது தெரியாது, அதை பற்றி எனக்கு அதுக்கு கவலை இல்லைன்னு பங்கு சாமி சொன்னால் நீங்கள் என்ன சொல்லுவீங்க? பங்கு சாமியார் மாதிரியா பேசுகிறாரு, தெரியலங்கிறாரு, தியானம் வைங்கன்னா எனக்கு தெரியலங்கிறாரு, அப்படி சொல்லுவீங்களா இல்லையா? அதே மாதிரி கடவுள் உங்களுக்கு இவ்வளோ பெரிய ஆசீர்வாதத்தை கொடுத்த விடுப்பாது, அபிஷேகம் வாங்கினியா, எனக்கு தெரியாது அப்படின்னு சொன்னால் அறியாமையின் இருளுக்குள்ளே இருக்கிற நாம் எப்படி காப்பாற்றப்பட முடியும்? அடுத்தவங்களுக்கு நம்ம ஒரு நியாயம் கற்பிக்கிறோமே, அப்போ உங்களுக்கு என்ன நியாயம்? ஆண்டவர் அதனால தான் சொல்கிறாரு, நீங்கள் கடவுளால் தெரிந்து கொள்ளப்பட்ட பிள்ளைகள், அதனால் நீங்கள் மறைஞ்சி குற்ற உணர்வினுடைய ஆழத்திற்குள்ளே போகாத, உன்னை கடவுள் அபிஷேகம் செய்திருக்கிறாரு. நீ இந்த பாவங்களை செய்கிற பொழுது உங்களுக்கு இந்த அபிஷேக நிலை சிதைக்கப்படுகிறது. இப்போ சொல்கிறோம் இல்லையா, சாவான பாவம் செய்தவங்க நன்மை வாங்கலாமா? என்ன வாங்கினா யாருக்கு தெரிய போகுது? யாருக்கு தெரியலான்னு நான் கேட்கல. பாவம் செஞ்சு சாவான பாவத்தில் இருக்கிறவங்க நற்கருணை வாங்கலாமா வாங்கக்கூடாதா? வாங்கக்கூடாது. சத்தமாக சொல்லிட்டீங்க, வெரி குட். இப்போ ஒரு கிறிஸ்தவர் அல்லாதவர் நற்கருணை வாங்க வர்றாரு, அவர் நற்கருணை வாங்கலாமா? ஏன் அவர் நற்கருணை வாங்கக்கூடாது? அவர் திருமுழுக்கில் குருத்துவ அபிஷேகத்தை பெறல. குருத்துவ அபிஷேகம் திருமுழுக்கில் உங்களுக்கு என்ன அபிஷேகம் கிடைக்குது? குருத்துவ அபிஷேகம். ஏன் ஞாயிற்றுக்கிழமை கடன் திருநாளுக்குன்னு கிறிஸ்தவர்களுக்கு மட்டும் சொல்கிறோம்? திருமுழுக்கு பெற்ற கிறிஸ்தவர்களுக்கு இந்த கட்டளை இருக்குது. திருமுழுக்கு பெறாத ஒருத்தரை போய் நீ ஞாயிற்றுக்கிழமை கண்டிப்பாக பூசைக்கு வரணும் நம்ம சொல்கிறது இல்லை. முடிஞ்சால் கோயிலுக்கு வாங்க, ஜெபம் பண்ணுங்க, மாதா மாட்டை ஜெபிங்க அப்படின்னு சொல்கிறோம். ஆனால் ஞாயிற்றுக்கிழமை கடன் திருநாள் என்பது கிறிஸ்தவர்களுக்கு. ஏன் அது? நீ குருத்துவ அபிஷேகத்தை வாங்கியிருக்கிற. நாங்கள் இங்கிருந்து குரு, நீங்கள் அங்கிருந்து குரு. இது பணி குருத்துவம், அது பொது குருத்துவம். இதைத்தான் நாங்கள் அபிஷேகம்னு சொல்கிறோம். இதை யார் ஏற்றுக்கொண்டாலும் ஏற்றுக்கொள்ளாட்டினாலும் திருச்சபை அப்படிதான் நமக்கு சொல்லிக் கொடுக்குது. குருவானவர் ஞாயிற்றுக்கிழமையில் உடுப்பு மாட்டிக்கிட்டு எங்கேருந்து வராரு பூசைக்கு? கோயிலுக்கு பின்னாடி இருந்து நடந்து வராங்களா? ஏன் நடந்து வராங்க? பொது குருத்துவத்திலிருந்து தான் பணி குருத்துவம் போச்சு. பலிபீடத்திற்கு பணி செய்ய உங்களிடமிருந்து தான் ஆண்டவர் பொது குருத்துவத்திலிருந்து தான் பணி குருத்துவத்துக்கு ஆட்கள் எடுத்தார். இங்கிருந்து எடுத்து அங்கே வைக்கல, அங்கிருந்து எடுத்து தான் இங்கே வச்சாரு. அப்போ எது ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்தது? அங்கே ரொம்ப அதுதான் ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி. அதனால தான் அங்கிருந்து பூசையில் உடுப்பு போட்டுக்கிட்டு குருவானவர் இங்கே பூசை வைக்க வர்றாரு. அப்போ பாருங்க, இந்த அபிஷேகம்ங்கிறது குருத்துவ அபிஷேகத்தை அடையாளப்படுத்துது. இப்போ ஒரு கிறிஸ்தவர் அல்லாதவர் நற்கருணை வாங்க நாம் கொடுக்கறது இல்லை. ஏன்னா நீ குருத்துவ அபிஷேகம் வாங்கல. நல்லவரா கெட்டவரா அதை நம்ம பார்க்கல. அவர் ரொம்ப நல்லவராக இருந்தாலும் நம்ம கொடுக்கறது இல்லை. காரணம் என்னன்னா, குருத்துவ அபிஷேகத்தை அவர் திருமுழுக்கில் பெறல. So he is not qualified. அவ்வளோதான். இதை இங்கே அப்ளை பண்ணுங்க. பாவத்தில் இருக்கிற ஒருத்தர் நற்கருணை வாங்கக்கூடாது நம்ம சொல்லியிருக்கிறோம்னா அங்கே என்ன நடக்குது? பாவம் நீங்கள் செய்கிற பொழுது உங்களிடத்தில் இருக்கிற இந்த குருத்துவ அபிஷேகம் மூடப்படுகிறது. The gate is locked. பாவம் என்ன செய்து ஃபாதர்? பாவம் என்ன செய்யுதுன்னு நீங்கள் கேட்டீங்கன்னா, பாவம் அந்த பிறப்பில் நீங்கள் பெற்றுக்கொண்ட திருமுழுக்கில் பெற்றுக்கொண்ட குருத்துவ அபிஷேகத்தை அது மூடிடுது. அதுக்கு பிறகு நீங்களும் ஒன்று தான், திருமுழுக்கு பெறாதவரும் ஒன்று தான். நீங்கள் திருமுழுக்கு பெற்றவரை போல இருந்தாலும் பாவம் செய்த நிலையில் நீங்கள் திருமுழுக்கு பெறாதவர் போல ஆயிடுறீங்க. அதனால தான் யூ ஆர் நாட் அலவுட் டு ரிசீவ் த ஹோலி கம்யூனியன். நற்கருணை பெற உனக்கு தகுதி இல்லை. மீண்டும் அந்த பாவத்தை நீ களைந்து விட்டு
அந்த பாவத்திற்காக செய்ய வேண்டிய மன வருத்துதலை வெளிப்படுத்தி கடவுளிடத்திலே மன்னிப்பை கேட்ட பிறகுதான் நீங்க அந்த கதவு உங்களுக்கு மீண்டும் திறக்கப்படுகிறது. அதுக்கு பிறகுதான் நீ நற்கருணை உட்கொள்ளணும். அப்போ இந்த இடத்தில் நம்ம பார்க்க வேண்டிய விஷயங்கள் பாருங்க. இந்த பாவம் நம்மளை என்ன செய்யுது? கடவுளுடைய அருள் நிலையிலிருந்து உங்களை விலக்கி வைக்கிறது. கடவுளுடைய ஆசீர்வாதமான நற்கருணையை பெற தகுதியுள்ள அபிஷேகிக்கப்பட்ட உன்னை அந்த அபிஷேகத்திலிருந்து வெளியே தள்ளுவது இந்த பாவம். இது உண்மையா என்ன தள்ளுதா? ஆமா. கடவுளையே கீழே இழுத்து போட்டது பாவம். கடவுளையே, பாவமே அறியாத அந்த தெய்வத்தை பாவியாக கீழே கொண்டு வந்து கல்வாரி மலையில் ஏற வைத்த பாவம் உன்னையும் என்னையும் சிதைத்து கொண்டு இருக்கிறது என்பதுதான் உண்மை. அதனால தான் கடவுள் யாருமே கொடுக்க முடியாத விலையை ஒரே ஒரு முறை கொடுத்து அவர் நமக்காக மீட்பின் அடையாளமாக இருக்கிறாரு. நீ ஒவ்வொரு முறையும் பழைய ஏற்பாட்டில் பார்க்குறோம், பாவம் செய்தவங்க என்ன செய்யணும்? ஒரு பலி பொருளை கொண்டு போய் வச்சு பாவ பரிகார பலி ஒப்பு கொடுக்கணும். எத்தனை ஆடுகள், எத்தனை மாடுகள், எத்தனை விலங்குகள், அதுக்கெல்லாம் ஒரே ஈடாக ஒருவர் தன்னை பலியாக ஒப்பு கொடுத்தார். அதனால தான் உங்களுடைய பாவங்கள் ஒரே ஒரு முறை மட்டும் மன்னிக்கப்படும் என்று எழுதப்படவில்லை. 77 முறை மன்னித்து கொண்டே இருக்கிற தேவன். ஏன்னா அவருடைய பரிசுத்த இரத்தம் மன்னிப்பை நிறைவாய் கொடுக்கிற அபிஷேக இரத்தம். பிரைஸ் தி லார்ட். அதனால தான் நீங்க மன்னிக்கப்படுவதற்கு தடையில்லை. நீங்கள் உணர வேண்டியதை உணர்ந்து செயல்பட அழைக்கப்படுகிறீர்கள். அதனால தோட்டத்தில் இருக்கிற மரத்தை போல ஜடம் மாதிரின்னு சொல்லுவாங்க. ஜடம் மாதிரி உட்கார்ந்துருக்கான் பார் அப்படி சொல்லுவாங்க. அப்படின்னா என்ன? எந்த விதமான செயல்பாடும் இல்லாமல் அப்படியே உட்கார்ந்துருக்கிறார். யார் என்ன சொன்னாலும் நான் கேட்க மாட்டேன். இது பிசாசினுடைய அந்த கட்டுப்பாட்டின் நிலை. ஆண்டவர் எவ்வளவு கத்துறாரு, யார் யாரையோ வச்சு பேச வைக்கிறாரு, வழிபாடுகள் வழியா பேசுறாரு. இதோ நீங்கள் ஆலயத்தில் போய் உட்காருகிற பொழுது அந்த சிலுவையினுடைய பிரசனத்திலிருந்து உங்களோட பேசுறாரு, நற்கருணை வழியா பேசுறாரு. எல்லா வாய்ப்புகளையும் கடவுள் பயன்படுத்தி உங்களோட பேசிக்கொண்டே இருக்கிறாரு. இவ்வளத்தையும் தாண்டி நம்ம எனக்கு என்னன்னு நம்ம போனா எப்படி இருக்கும்? கடவுளுக்கு கடவுள் எல்லா வழிகளையும் பயன்படுத்தி தன் பிள்ளையை காப்பாற்றுவதற்கு முயற்சி செய்கிறார். அதனால தான் மனிதன் என்ன செய்யணும்? படைப்புகளுக்குள் இருக்கிறான். படைத்தவருடன் இணைக்கிற இணைப்பை இழந்துவிட்ட நிலை தான் பாவ நிலை. இப்ப கடவுள் என்ன செய்கிறார்? மீண்டும் தன்னோடு உன்னை இணைத்துக் கொள்ள அவர் போராடி கொண்டிருக்கிறார். அதுக்கு தான் இப்படி எங்களை கூட்டிட்டு வந்து பேச வைக்கிறார். ஏன் குருவானவருக்கு இந்த எண்ணம் வரணும், தியானம் வைக்கணும்னு? அவரே தியானம் நடத்திட்டு போயிருக்கலாமே. நான் பெரிய ஃபாதர், நான் 2 நாள் செய்வேன், சின்ன ஃபாதர் 1 நாள் தியானம் கொடுப்பார், நாங்களே தியானம் கொடுப்போம் சொல்லியிருக்கலாமே. எதுக்கு 10 தடவை ஆல்பர்ட்டுக்கு ஃபோன் அடித்து டேட்டை ஃபிக்ஸ் பண்ணி அதுக்கு தயாரிப்புகள் எல்லாம் செய்து? கடவுள் அவருக்கு உந்தி தள்ளுறார். ஒரு பங்கு தந்தையா நீ என் பிள்ளைகளுக்கு இந்த காரியத்தை செய்யணும். எங்களையே உந்தி தள்ளுறாரு. நானும் என் ரூமில், என் ஆஃபீஸில் ரோலிங் சேர் இருக்குது, ஒரு பூசையை வச்சுட்டு அதுக்கப்புறம் எனக்கும் ஃப்ரீ, நானும் அப்படியே ரோலிங் சேரில் அப்படியே ரோல் பண்ணிக்கிட்டே உட்காந்துருக்கலாம். 10 மணி 11 மணிக்கு ஒரு சூப்பு வரும், குடிச்சிட்டு அதுக்கப்புறம் திருப்பி ரோலிங், அப்புறம் மத்தியானம் 1 மணிக்கு சாப்பாடு, அப்புறம் ரோலிங், அப்புறம் ஒரு சின்ன தூக்கம், அப்புறம் சாயந்தரம் வந்து 5 மணிக்கு ஒரே ரோலிங் தான். நான் எதுக்கு வந்து அங்கேருந்து வந்து இங்கே உட்காந்து ரோல் பண்ணிக்கிட்டு இருக்கணும்? பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். என் ரூமில் டபுள் காட்டு, ஃபாதர் கொடுத்துருக்க ரூமில் சிங்கிள் காட்டு. நேற்று விழுந்துருப்பேன் கீழே. ஃபாதர் கோச்சிக்கிட்டு நீங்கள் அதுக்காக 2 டபுள் காட்டெலாம் போட வேணாம். ஃபாதர் பார் எல்லாத்துக்கு முன்னாடி சொல்லிட்டாரு டபுள் காட்டு சிங்கிள் காட்டு. சும்மா சொல்கிற ஒரு ப்ராக்டிக்கல் டிஃபிகல்ட்டியை சொல்கிறேன். என் ரூமில் பாக்கறக்கான படுத்து கிடக்கலாம், இங்கே அடக்கி தான் படுக்கணும். காலை விரிச்சோம்னா கொழுந்துக்கும். பாருங்க, எதுக்கு நான் என்னுடைய சுகத்தை விட்டுட்டு நான் இங்கே வரணும்? உங்கள் மீது அன்பு இருக்கு. 2வது, முதல்ல என் ஆண்டவர் எனக்கு கட்டளை கொடுக்கிறார், போ என் மக்களிடத்திலே சொல்லு. பிரைஸ் தி லார்ட். புதைந்து கிடக்க முடியாது பிள்ளைகளே. ஆண்டவர் என்ன சொல்ல வர்றாரு? என் பிள்ளைகளை என் அன்பில் இணைக்க விரும்புகிறேன், என்னுடைய அன்பில் என் பிள்ளைகளை இணைத்துக்கொள்ள விரும்புகிறேன். அப்போ அன்பிலிருந்து பிரிப்பது எது? இந்த பாவம். அப்போ எங்கே கொண்டு போய் இணைச்சி உங்களை கொண்டு போய் வைக்குது? வெறுமையை கொடுக்குது. அந்த வெறுமை உலகத்தினுடைய காரியத்தை தூக்கி உள்ளத்துக்குள்ளே வச்சுக்குது. அதுதான் குடி, அதுதான் வீண் பேச்சு, அதுதான் பெருமை, அதுதான் பேராசை, அதுதான் சுய உடல் இச்சைகள்.
இப்படி பல்வேறு விதமான காரியத்தின் வழியாக பிசாசு உங்களை என்டர்டெயின் பண்ணிக்கிட்டே இருக்குது. செல்ஃபோன், தொலைக்காட்சி எல்லாத்தையும் கொடுக்குது. அதனால தான் இன்னைக்கு நீங்கள் எதுக்கு பின்னாடி இருக்கிறீங்க? படைப்பை விட்டுட்டு படைத்தவரை விட்டுட்டு படைப்பின் பின்னாடி போகிறது, கையில் கயிறை கட்டிக்கிறது, தாயத்தை போட்டுக்கிறது, கருமாந்திரத்தை எல்லாம் நம்புறது. கடவுளை நம்புங்க கடவுளை நம்புங்கன்னு நாங்கள் எவ்வளோதான் கற்றுனாலும் இந்த கையில் கட்டியிருக்கிற கயிறை மட்டும் அவுக்கிறதுக்கு பலர் ரெடி, யாருமே ரெடியாக இல்லை. நீ என்னன்னாலும் சொல்லிட்டு போயா, அது கையில் கட்டினா பார்த்துட்றாரு, இடுப்பில் கட்டிடுவான். இந்த நம்ம இயேசு ஆண்டவர் பின்னாடி படுத்திருக்காரு பார்த்தீங்களா? இறந்த இயேசுவினுடைய உடல் வைக்கப்பட்டிருக்கிறது இல்லையா? அது அந்த ஈஸ்டர் அந்த பெரிய வெள்ளி அன்னைக்கு எடுத்து தூம்பாவிலலாம் வைப்பீங்க இல்லையா? அது மாதிரி எங்ககிட்ட ஒரு இது ஒருத்தன் அதை அளந்துக்கிட்டு இருக்கிறான் கருப்பு கயிறை வச்சு. அவனுக்கு பிடிக்க ஆள் இல்லை, அதனால பெரிய அது சுருவான், அதனால் எங்கேயும் வச்சு அளந்துக்கிட்டு இருக்கிறான். என்னப்பா என்ன செய்கிறீங்க அப்படின்னு. இதை கட்டிக்கிட்டா ஆண்டவர் எல்லாம் பார்த்துப்பாரு. கட்டிக்க ஒரு நேரம் வரும் அதே கயிறு தேவைப்படும் தொங்குறதுக்கு. தேவப்பிள்ளைகளே, நீங்களா ஒரு பாடத்தை எழுதி கொண்டு, நீங்களா ஒரு நீதியை எழுதி கொண்டு இதுதான் நீதின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா அது கடவுள் ஏற்றுக்கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை. படைத்தவரை விட்டுட்டு நீ படைப்பு பொருளுக்கு பின்னாடி போகிற. வார்த்தைக்குள்ளே வான்னு நாங்கள் சொல்கிறோம். நீங்கள் மெழுகுதிரிக்குள்ளே போகிறீங்க, கயிறுக்குள்ளே போகிறீங்க, கருமாந்திரத்திலலாம் நம்புறீங்க. யோசித்து பாருங்க, நீங்கள் என்ன விதைக்கிறீங்களோ அதை நீங்கள் அறுக்க போகிறீங்க. பிரைஸ் எல்லாம். வீட்டுக்கு வேலை செய்ய ஒருத்தன் லேட்டாக வந்தான், 5 மணிக்கு வரேன்னா வரவே இல்லை, 6 மணி ஆச்சு. என்னப்பா அவ்வளோ லேட்டாக வரையா? ஐயோ அந்த ஆள்கிட்ட போய் மாட்டிக்கிட்டேன் சாமி. அந்த ஆள் கண்ணாடி கக்கூஸில் போய் கண்ணாடி வைக்க சொல்கிறாரு. கக்கூஸில் கண்ணாடியா? என்னப்பா கக்கூஸ்னால் கண்ணாடி வைக்க தானேப்பா செய்வாங்க, எல்லாம் முகம் பார்க்கணும்ல, ஷேவ்லாம் பண்ணணும். அங்கே இல்லை பாதர், டாய்லெட் உட்கார்றதுக்கு மேலே கண்ணாடி வைக்க சொல்கிறான். அப்படி எதுக்குடா அங்கே கொண்டு கண்ணாடி வைக்கலாம்? என்ன கன்றாவியா? நாங்கள் இன்னும் எங்கே வைக்க சொன்னால் என்ன, நான் வச்சுட்டு வந்துட்டேன் சாமி. நான் யோசித்து பார்த்தேன், எதுக்கு அங்கே போய் கண்ணாடி வைக்க சொல்கிறான்? உட்காந்து பார்த்துட்டே இருப்பாங்க இருக்கு. பிரைஸ் எல்லாம். ஒரு ஊழியக்காரன் போய் வீட்டுக்குள்ளே பேய் இருக்குன்னு சொல்லி கோழியை வாங்கிட்டு வந்து வெட்டி கழுத்தை வெட்டிக்கிட்டு, எல்லாம் ஊழியக்காரங்க பைபிள் வச்சுட்டு வரவங்க தான் செய்கிறாங்க. போய் கக்கூசெல்லாம் அந்த ரத்தத்தை ஊற்றிட்டு போயிட்டான், விரட்டியாச்சு பிசாசை. அதுக்கப்புறம் அவன் கக்கூசுக்குள்ளே போய் ஒழுங்காக உட்காருவானா? ஊழியக்காரர் வந்து இங்கே தான் ஏதோ கருப்பாக நிற்கிதுன்னு சொன்னார். இதுக்கு டாய்லெட்டுக்கு போகும்போது யாராவது உதவிக்கு ஆளை கூப்பிட முடியுமா? கொஞ்சம் பயமாக இருக்க, துணைக்கு வந்து நில்லுப்பா சொல்ல முடியுமா? பாருங்க, நீ ஏதோ வரும், ஏதாவது பின்னாடி வந்துடுமா முன்னாடி வந்துடுமான்னா வர வேண்டியது வராது. தேவ பிள்ளைகளே, கடவுள் வருவார், நல்லா நினைச்சுக்கங்க, நீதியின் தேவனாய் வரப்போறாரு. பாருங்க, ஆண்டவர் அதனால தான் உங்களுக்கு எச்சரிக்கை செய்தியை கொடுத்துட்டே இருக்கிறார். ஏமாந்து போகாதீர்கள் பிள்ளைகள், ஏமாந்து போகாதீங்க. ஒரு அம்மா வந்து அழுவுது, என் வீட்டுக்காருக்கு வேற ஒரு கடை தொடர்பு இருக்குங்க பாதர். ஐயோ என்னம்மா சொல்றீங்க, எப்படிம்மா கண்டுபிடிச்சிங்க? ஆமாம் பாதர், அந்த பாதர் 2 மெழுகுதிரி கொடுத்தாருங்க, ஒரு ஆம்பளை மெழுகுதிரி பொம்பளை மெழுகுதிரி, இதை கொளுத்தி வச்சு செப்பிம்மா, எதில் பிரச்சனை இருக்கும் நின்றுடுன்னாரு. வீட்டுக்காரு மெழுகுதிரி நின்றுச்சுங்க பாதர். நான் சொன்னேன், வீட்டுக்காருக்கு 2 மெழுகுதிரி வாங்கி கொளுத்தி வச்சு பாரு, கண்டிப்பாக ஒன்று நின்றுடும் அப்படின்னா. பாருங்க, மெழுகுதிரி சொல்லிருச்சான், அதனால வீட்டுக்காருக்கு வேற ஒரு தொடர்பு இருக்குன்னு இந்த அம்மா கன்ஃபார்ம் பண்ணுறாங்களாமா. நாங்கள் லட்சமாக போட்டு கல்யாணம் பண்ணுறீங்க, நாங்களும் எவ்வளோ ஆசீர்வாதமாக அந்த கல்யாணத்தை பண்ணித்தரோம். எவனோ ஒருத்தர் நடுவில் வந்து 10 ரூபா மெழுகுதிரியில் பற்றி விட்டு போயிடுறான். இந்த கதை நமக்கு தெரிஞ்சுதான் நானும் வரும்போதே ஒரு கட்டுக்கட்டாக மெழுகுதிரியோட வந்து இறங்கியிருப்பேன். தேவ பிள்ளைகளை ஏமாத்துறவனை போய் சொல்லுங்க, நாங்கள் சொல்ல தேவையில்லை, ஏமாறுகிற நீங்கள் எச்சரிக்கையாயிருங்கள். இதெல்லாம் ஏன் சாமி நடக்குது? பாவத்தின் நிலை, அவ்வளோதான். அப்போ நீங்கள் பாவத்திலிருந்து விடுதலை பெறணும். மரங்களுக்குள் ஒளிந்து கொண்டிருக்கிற அந்த தவற்றை உணர்ந்து வெளியில் வாங்க. மரம் என்பது மனிதன் தன் பலவீனத்தை மறைக்க உருவாக்கும் ஒரு பாதுகாப்பு சுவர். கயிறு கட்டுறது, சொத்து சேர்க்கிறது, அடுத்தவனுக்கு ஈவு இறக்கம் இல்லாமல் நோன்னு சொல்றது, எல்லாமே பாவத்தினுடைய உச்சகட்ட நிலை. பக்கத்து வீட்டுக்காரனுக்கு சோத்துக்கு கூட வழி இல்லை, ஆனால் நீ பேங்க்ல வந்து லட்சமா போட்டுக்கிட்டு உட்கார்ந்து இருக்கிற, வீடு மேல வீடு கட்டுற, மாடி மேல மாடி கட்டுற. உன்னுடைய அன்பியத்தில் ஒரு கஷ்டப்படுற ஒரு குடும்பத்துக்கு உன்னால ஒரு 10 கிலோ அரிசி வாங்கி கொடுக்க முடியல. யோசித்து பாருங்க, நீ பெரிய பணக்காரனுங்கிற பெருமையை வச்சுக்கிட்டு நீ சாகும் பொழுது இதோ ஆண்டவருடைய இல்லத்துக்குள்ள நீ போக முடியாது.
தேவ பிள்ளைகளே, நிறைய உணரக்கூடிய விஷயங்களை எல்லாம் இந்த நாட்களில் நீங்கள் தியானிக்கணும். மனிதன் தன் பலவீனத்தை மறைக்க உருவாக்கும் பாதுகாப்பு சுவர் தான் இந்த மரத்தினுடைய அடையாளம். நீங்கள் அதை எந்த ஃபார்மில் வச்சுருந்தாலும் தவறு தான். கடவுள் இந்த ஆன்மீக இருளை ஒழித்து ஒரு புதிய ஆசீர்வாதமாக உங்களோடு கூட பயணிக்க விரும்புகிறாரு. நீங்கள் மீண்டும் அதை தான் பைபிள் சொல்லுது, அதுதான் நம்முடைய திருச்சபை சொல்லுது, பி ரிகன்சைல்டு வித் காட். கடவுளோட உங்களுடைய ஒப்புரவை நீங்கள் ஒப்புரவாகுங்கள். இப்போ கடவுளோட ஒப்புரவு ஆகிறதுனா என்ன? ஒரு பாவ சங்கீதனை செஞ்சுவிட்டு போய் நன்மை வாங்கிக்கிறது, இதுதான் ஒப்புரவு ஆகிறதா? அது ஒரு சின்ன அடையாளம் தான். உண்மையான மாற்றத்திற்குள்ளே போய் நீங்கள் அந்த உண்மையான மாற்றத்தை தான் அங்கே வெளிப்படுத்துறீங்க. அந்த மாற்றத்திற்கான வாழ்க்கை முறை இங்கே வெளிப்படணும். இந்த தவக்காலத்துக்கு பிறகு உங்கள் வாழ்க்கையில் ஒரு வித்தியாசமான ஒரு முறை வரணும். ஆண்டவர் அதுக்கு தான் இந்த இருளிலிருந்து உயர்த்தகு ஒளிக்கு உங்களை அழைச்சிட்டு வந்திருக்கிற அப்படி சொல்றாரு. 1 பேதுரு 2:9 பேதுரு அடிகளார் சொல்றாரு, நீ தெரிந்தெடுக்கப்பட்ட வழிமரபு, அரச குருக்களின் கூட்டம், தூய மக்களினம், அவரது உரிமை சொத்தான பிள்ளை, 4 ஆசீர்வாதம் சொல்லிட்டு சொல்றார். எனவே உங்களை இருளிலிருந்து வியத்தகு ஒளிக்கு அழைத்து வந்துள்ளவருடைய மேன்மை மிக்க செயல்களை அறிவிப்பது உங்கள் பணி. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. ஆமா, மார்க்கு நற்செய்தி 8:24-25 பாருங்க. இதே இடத்துல மரத்தை பற்றி பேசுதா? அப்படியே வாங்க மார்க்கு நற்செய்திக்கு வந்து பாருங்க. தொடக்க நூலில் பேசப்பட்ட மரத்தின் அடையாளத்தை நீங்கள் பார்ப்பீங்க. அவர் நிமிர்ந்து பார்த்து மனிதரை ஒருத்தருக்கு பார்வை கொடுக்குறார் இயேசு. என்னப்பா கண்ணு தெரியுதாப்பா உனக்கு அப்படி கேட்கும்போது அவர் சொல்றாரு, மனிதரை பார்க்கிறேன், அவர்கள் மரங்களைப் போல தோன்றுகிறார்கள், ஆனால் நடக்கிறார்கள். பார்த்தீங்களா? இயேசு மீண்டும் அவர் மேலே கை வச்சு, இது ஏன் இவருக்கு அப்படி தெரிஞ்சது? ஏன் அவர் அப்படி நற்செய்தியாளர் எழுதி வச்சிருக்கிறாரு? இயேசு கண்ணு கொடுத்ததில் ஏதாவது ஃபால்ட் ஆயிடுச்சா? பவர் போனதில் ஏதாவது கொஞ்சம் குறைவா? இல்லை இல்லை இல்லை, அப்படி பார்க்கக்கூடாது. அந்த மனிதர்கள் மரங்களை போல இருக்கிறாங்க. சுயநலம், தான் உண்டு தான் வேலை உண்டு. அவன் எல்லாம் ஆக்டிவாக இருக்கிறான், ஆனால் தன் காரியத்தில் ஆக்டிவாக இருக்கிறான். இந்த உலகம் அப்படி தான் ஓடிக்கிட்டு இருக்கு இன்னைக்கு. எல்லாம் அவன் காரியத்தில். அடுத்தவர்கள் ஏழைகள் ஏற்றுக்கொள்ள முடியல. கதவை சாத்து, நம்ம மட்டும் உயிர் வாழ்வோம். தேவ பிள்ளைகளே, இந்த உலகமே இன்னைக்கு அப்படி தான் ஓடிக்கிட்டு இருக்கு. அதனால நீங்கள் சொல்லக்கூடாது, எல்லாரும் அப்படி தான் ஓடுறான், நானும் அப்படி தான் ஓடுவேன், எல்லாரும் நரகத்துக்கு போகிறான், நீ நரகத்துக்கு போயிடுவேன். நீங்கள் ஆண்டவருக்குள்ளே காப்பாற்றப்பட வேண்டும் என்று சொன்னால், உங்கள் குடும்பம் காப்பாற்றப்பட வேண்டும் என்று சொன்னால், நீங்கள் ஆண்டவர் கொடுக்கிற கட்டளையின்படி ஓடி வெற்றி பெற வேண்டும். ஆண்டவர் சொல்றார் பாருங்க, 25வது இறைவசனம் அதில் சொல்லுது, இயேசு மீண்டும் தம் கைகளை அவருடைய கண்களின் மீது வைத்தார். அப்போது அவர் நலமடைந்து முழு பார்வை பெற்று அனைத்தையும் தெளிவாக கண்டார். ஆண்டவர் உங்களை மீண்டும் தொடுவதற்கு தயாராக இருக்கிறார். ஒருவேளை நீங்கள் பாவம் செய்து அந்த பார்வையை இழந்து போயிருந்தீங்கன்னா, இது என்னன்னே புரியலையே, இந்த செய்தி விந்தையாக இருக்கிறதே அப்படின்னு பரிசேயர்கள் சொன்னது போல நீங்களும் சொல்லிக்கொண்டு இருந்தால், உங்கள் கண்களை திறக்க கடவுள் மீண்டும் உங்கள் கண்களில் அவர் கரங்களை வைத்து ஆசீர்வதிக்க தயாராக இருக்கிறார். வர்த்தமேயு குருடன் பாதையோரம் உட்கார்ந்து இருக்கிறான். எல்லாரும் அமைதியாயிருன்னு சொல்றாங்க. அவன் கத்துறான், தாவீதின் குமாரனை என் மீது மனம் இறங்கும். என்னப்பா வேணும்? நான் மீண்டும் பார்வை பெற வேண்டும். இந்த வார்த்தை பதிவு செய்திருக்கிறாங்க. ஏன் இந்த வார்த்தை மீண்டும் பார்வை பெற வேண்டும்? என் அன்புக்குரிய பிள்ளைகளே, பாடம் அவனுக்கு இல்லை, நமக்கு. இந்த பாடம் நீங்கள் ஆராய்ச்சி செய்வதற்கல்ல. இந்த பாடம் சொல்லுகிற செய்தி, நீ பார்வை பெற்றுவிட்டேன் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறாய், அதுதான் உன் பாவ நிலைக்கு ஒரு இதாய் மாறுகிறது, அத்தியாயமாய் மாறி இருக்கிறது. அதனால நீ மீண்டும் பார்வை பெற வேண்டும். ஆண்டவர் அதுக்குத்தான் இந்த ஆண்டு ஒரு புதிய பயணத்திற்கு உங்களை அழைக்கிறார். போன வருஷம் நீங்கள் எப்படி பயணிச்சிங்க? போன தவக்காலத்தில் ஏதாவது முடிவு எடுத்தீங்களா? யோசித்து பாருங்க. ஒன்றுமே இல்லை, வெறுமையான பயணம். ஆனால் தியானம் நடந்துச்சு. ஆனால் நல்ல ஞாபகம் இருக்கும். ஃபாதர் சோறு போட்டார், அந்த சாப்பாடில் உப்பு இல்லாமல் போச்சு, அது மட்டும் ஞாபகம் இருக்கும். பாருங்க, உடலை சார்ந்தவற்றில் நம்ம ரொம்ப அக்கறையாக ஞானமாக இருக்கிறோம். ஆனால் ஆன்மாவை சார்ந்த என்ன பேசினார் ஃபாதர், யார் வந்தா ஃபாதர் தெரியாது. அதே மாதிரி அடுத்த வருஷம் நீங்கள் போய் தியானத்தில் இங்கே உட்கார போகிறீங்க, நான் இருக்க மாட்டேன், நீங்கள் இருப்பீங்க, ஆண்டவர் இருப்பார். ஆண்டவர் ஒரு வார்த்தையை கேட்பார். போன வாரம் ஒரு கிறுக்க பாய போன வருஷம் சொன்னானே, திட்டமிடுன்னு சொன்னானே, இந்த வருஷம் யோசிச்சு பாருன்னு சொன்னானே, நீங்கள் திரும்பி பார்க்கும்போது இந்த ஆண்டு நீங்கள் இலக்கை நிர்ணயம் செய்திருந்தால், இந்த காரியத்தில் நான் மீண்டும் பார்வை பெற வேண்டும் என்று நீங்கள் விரும்பி ஆண்டவருக்கு முன்னாடி இந்த திட்டங்களை வைத்திருந்தீங்கன்னா அடுத்த ஆண்டு நினைவுக்கு வரும். இல்லாட்டினா அதுவும் வெறுமையாக உட்கார்ந்துருப்பீங்க.
தயவு செய்து ஆடை இல்லாத பிள்ளைகளைப் போல இருந்துடாதீங்க. ஆடையுற்று வெறுமையாய் நீ இருந்தா பரவாயில்ல, இப்பொழுதாவது நீ ஆண்டவர் வருகிற பொழுது ஆடையோடு நிற்கக்கூடிய ஒரு ஆசீர்வாத பிள்ளையாக மாற உங்களுக்கென ஆடைகளை தெரிந்தெடுத்துக் கொள்ளுங்கள். ஆதாம் ஏவாள் அவர்கள் ஆடைகளை அவர்கள் நிர்வாணத்தை மறைக்க ஆண்டவர் அவர்களுக்கு ஆடை செய்து கொடுத்தார். இன்றைக்கும் ஆண்டவர் அதே முயற்சியை செய்கிறார். உங்களுக்கு ஆன்மீக நிர்வாணத்தை மறைக்க ஆண்டவர் பல வழிகளை கொடுத்து உங்களுடைய ஆடைகளை நீங்கள் தைத்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லி உங்களுக்கு கற்றுத்தருகிறார். எழுந்து நிற்போமா? எல்லோரும் எழுந்து நிற்போமா? இந்த திருப்பலியை துவங்குகிற இந்த வேளையில் அபிஷேக வல்லமையின் ஆவியானவர் நம்முடைய அகக்கண்களை திறந்து நம்மளுடைய ஆன்மீக அந்த வெளிச்சத்தில் நம்மை அழைத்து செல்ல, செய்ய வேண்டியதை சரியாய் செய்து கடவுளுக்கு உகந்த சாட்சியாக மாற இதோ எனக்கு கண்களை திறந்து கொடும் ஆண்டவரே என்று மன்றாடி இந்த திருப்பலியில் ஜெபிப்போம்.